நல்ல பிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றியை கூட துதிக்கிறோம். இந்த நாளின் கூட இந்த நல்ல நாளின் வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கும் துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேலைக்குள் ஆண்டவரே, அருமையான கூடிகையை நீர் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை விசேஷமாக நீ ஆசீர்வதிப்பீராக, வருகிறவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே, துவக்கம் முதல் முடி வரைக்கும் பிரசன்னம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தேவரீர் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, வருகிறவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. வருகிற தாசர்களை கூட ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துவீராக. தகப்பனே, இதை எங்களுக்கு முற்றிலுமாக ஆசீர்வாதமாக நீ மாற்றி தரும். உடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக்கிறோம். எல்லா மகிமையும் துதியும் ஆண்டவரை கனமுக செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனை வேலை அப்போ விசேஷமாக செய்தி பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ தரமுடியா செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வருகிற வந்தவனமாய் போகாதபடிக்கு உடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்து கொண்டு அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து, எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நீதம் வழி நடத்து. கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோ. சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோ. சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோ. சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாகும் வரையில் உழைத்திடுவோ. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபையும் தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோ. நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோ. அல்லேலூயா தேவனுக்கே,
அல்லேலூயா பர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோ, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நான் சென்னையில் இருக்கிறேன். என்னுடைய பிரசங்கம் 7800 பிரசங்கம் யூடியூப்பில் இருக்குது. என் பேர் போட்டிங்கன்னா 7800 பிரசங்கம் இருக்கும். ஸ்ரீபி அவர்களை சின்ன வயசுலேருந்து தெரியும். அவருடைய குடும்பம், தாய், தகப்பன் ரொம்ப நாள் அழைத்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்கேல் ராஜ் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணார். அவருங்க ஒரு 6 நடத்தியிருப்பார். ரைட். நீ செய்தி என்னவென்றால், சங்கீதம் 13:1 இல்லை இந்த சேர்ந்து சொல்லுங்க. 13:1. கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், இதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். இதை சொல்லுகிறவர் தேவனை அறிந்தவர், இதை சொல்லுகிறவர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர், இதை சொல்லுகிறவர் அநேக பாடல்களை பாடினவர். கவனிக்கிறீங்களா? ஆண்டவரோடு நீண்ட அனுபவம் பிரயாணம் செய்தவர். என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆத்துமாவின் போராட்டம். கவனிங்கள், சரீர போராட்டங்களை விட ஆத்தும போராட்டம் ரொம்ப மோசமானது. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் உண்டு, ஆனால் இதுக்கு மருத்துவமே இல்லை. புரியுதா? புரியலீங்களா? எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் உண்டு, ஆனால் இதுக்கு என்ன இல்லை? மருத்துவமே இல்லை. டாக்டர் சொல்கிறாரு எல்லாமே நார்மலாக இருக்குது, பிபி நார்மல், சுகர் நார்மல், எல்லாம் நார்மலாக இருக்குது. ஏமா எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் வியாதி போல. நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி கவனிங்கள். என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், பல நேரங்களிலே கவனிங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தை மறந்து விடுகிறோம். இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். தேவன் நம்மை மறப்பதே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நம்ம மறப்பதில்லை. உதாரணம் சொல்லட்டுமா? அவன் மறந்திருந்தால் இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திருக்க மாட்டோம். ஏன்னா காலையில் எழுந்ததற்கு என்ன காரணம்? அவர் என்னை எவ்வளோ பக்தர்கள் தூங்கும்போது இறந்து போயிட்டாங்க. காமராஜர் அவர்கள் தூங்கும் போதே மரித்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தூங்கும் போதே மரித்தார். இப்படிப்பட்ட எவ்வளோ பரிசுத்தவான்கள், ஈவன் ஊழியர்கள் கூட தூங்கும் போதே மரித்து போன ஊழியர்கள் ஏராளம். ஆனால் தேவன் உங்களை மறக்கவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பல நேரங்களில் கவனிங்க, தேவனுடைய பிரசன்னத்தை மறந்து விடுகிறோம். சொல்லுங்க, தேவன் என்னை மறப்பதும் இல்லை, மறைப்பதும் இல்லை. இரண்டாவது வரி, என்னை மறப்பதும் இல்லை, எனக்கு மறைத்து கொள்வதும் இல்லை. தேவனை மறந்திருந்தால் நீங்கள் நானும் பறந்து போயிருப்போம். ஆமேன். அடிக்கடி அந்தமால பூமி அதிர்ச்சி வருது, அந்தமால சுனாமி வந்தது. தேவன் உங்களை மறந்திருந்தால் நீங்களும் சுனாமியிலே போயிருப்பீங்க. ஒவ்வொரும் போவோம். புரியவே இல்லை. சொல்லுங்க, தேவனை மறக்கவில்லை என்பதற்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதான் காரணம். சொல்லுங்க, தேவனை மறக்கவில்லை என்பதற்கு உயிரோடு இருக்கிறேன் காரணம். அதாவது நாம் காண்கிற ஒன்றை வைத்து எடை போடுகிறோம், தேவன் காணாத ஒன்றை வைத்து எடை போடுகிறார். அவர் சொல்றாரு, எது வரைக்கும். கவனிக்கிறீங்களா? திரும்ப சொல்றேன், இது ஒரு பாவியின் வார்த்தை அல்ல, இது ஒரு
இது ஒரு ஆண்டவர் அறியாத மனிதனுடைய வார்த்தை அல்ல, உங்களையும் என்னையும் விட அதிகமாய் அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் சொல்ல தமிழ் புரி நினைக்கிறேன். பல நேரங்களிலே we forget God's presence. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். ஏன் தெரியுமா? வியாதி வருகிறது, வறுமை வருகிறது, போராட்டம் வருகிறது, ஜெபம் கேட்கப்படவில்லை. இல்லை, ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் தேவனோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் சமூகம் உன்னோடு கூட எப்போதும் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? எல்லாம் எனக்கு நேர்த்தியா இருந்தா கர்த்தர் கூட இருக்கிறார். இல்லை, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அது ஆமேனா? நீ சொன்னது ஆமேனான்னு கேட்டேன். ஸ்டைலாக சொல்றீங்க. கரங்களை நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. யோசித்து பாருங்க, அவர் மறந்திருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும்? என்ன தம்பி, 2 வீலர் ஓட்டுறீங்களா? 2 வீலர் ஓட்டுறீங்களா? எவ்வளோ விபத்து! இந்த விபத்துக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மரணங்கள் எப்படிலாம் வருது? கேஸில் வருது, என்னடி பார்க்குறீங்க, மின்சாரத்தில் வருது, ஃப்ரிட்ஜில் வருது, ஹீட்டரில் கூட வருது. இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை என்பதற்கு காரணம் சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்பர் 1, ஆத்துமாவின் முதல் போராட்டம், we forget the presence of God. இரண்டாவது சொல்ல நம்புகிறேன், we forget the purpose of God. இரண்டாம் வசனம், இதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து உன் இதுவரைக்கும் என் ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். கவனிங்க, இது நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. தேவன் கசக்கி பிழிந்து ரசிக்கிறவர் அல்ல, என்னை வாழ வைத்து ரசிக்கிறவர். நம்புறீங்களா? அவர் கசக்கி பிழிந்து ரசிக்கிறவர் அல்ல, என்னை வாழ வைத்து ரசிக்கிறவர். நல்லா கவனிங்க. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கே என்னை கைவிடாதவர் 55 ஆண்டுகளாக அவரோடு நான் வாழ்கிறேன், 50 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு என்னை கைவிடுவாரா? என்னங்க, பாவியாக இருந்தேன், ஆண்டவர் அறியாமல் இருந்தேன், நான் பட்டிமன்றம் பேசினேன், விரோதமாக காரியங்களை பேசினேன். அன்னைக்கே என்னை மறக்காத கர்த்தர் இன்னைக்கு என்னை மறப்பாரா? அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாம் பக்தியான குடும்பத்தில் பிறந்தவங்க அல்ல. பிறக்கும் போதே பக்தியாக யாருமே இல்லை. பாவியாக பிறந்தோம், ஆனால் பக்திமானாய் மாறினோம். கவனிங்க, பாவியாக இருக்கும் போதே நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர் இனிமேலும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, பல நேரங்களில் ரெண்டாம் வசனம் வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரை உயர்த்துவது. இந்த வசனம் படித்து பார்த்துங்க, என்ன சொல்லுது? இதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து. ஹலோ, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இதற்காக உன் அழைக்கவில்லை, மேலான ஒன்றுக்காக, மகிமையான ஒன்றுக்காக, மகத்தான ஒன்றுக்காக அழைத்திருக்கிறார். எல்லாம் இங்கே இருக்க கேட்கிற யாரானாலும், பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், மரித்தேன், அது வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்காக வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுங்க, சத்துருனை உயர்த்துவதில்லை, ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அந்த வார்த்தை, சத்துரு என்மேல் என் சத்துரு என்மேல் என்னை உயர்த்துவான். இல்லைங்க, சொல்லுங்க, என் சத்துரு என்னை உயர்த்த முடியாது, ஆண்டவர் தான் என்னை உயர்த்த முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதை செஞ்சால் உயரலாம், இதை செஞ்சால் உயரலாம், இதை செஞ்சால் உயரலாம். என்ன தம்பி, அப்படி பெரிய ஆள் ஆயிடலாம்? எதுலையும் பெரிய ஆளாக முடியாது. சொல்லுங்க, நம்பர் 1 சொல்லுங்க, we forget the presence of God. நம்பர் 2, we forget the purpose of God. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாரு, அதுக்கு பெரிய நோக்கம் இருக்குது. தம்பி, உன்னை விட சூப்பராக வாசிக்கிறவனா இருக்கிறான், ஆனால் கர்த்தர் ஆலயத்தில் வாசி வச்சிருக்கிறாரு, நோக்கம் இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டியா? புரியுதா? உங்களோட மல்டி டேலண்ட்லாம் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, ஒரு நோக்கம். சத்தமாக சொல்லுங்க தம்பி. இங்கே இருக்கிற எல்லாரும், காட் ஹஸ் எ பர்பஸ். எல்லாருடைய வாழ்க்கையில் நோக்கம் இருக்கிறது. பல நேரங்கள் நோக்கத்தை மறக்கும் போது தான் இந்த புலம்பல் வரும். நம்பர் 1, தேவ பிரசன்னத்தை மறந்தால் புலம்பல் வரும். நோக்கத்தை மறந்தால் புலம்பல் வரும். 2வது, தேவ வல்லமையை மறந்தால் புலம்பல் வரும். 3 காரணம் சொல்கிறேன். த பிரசன்ஸ் ஆஃப் காட், 2வது த பர்பஸ் ஆஃப் காட், 3வது த பவர் ஆஃப் காட். எல்லாம் வசனத்தை படிங்க. என் இதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும்
என் ஆத்துமாவிலே, ஹலோ கவனிங்களா பாருங்க, தேவ வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை, சத்துரு வல்லமையை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். தமிழ் புரிய நினைக்கிறேன்ல, சொல்லுங்க. என்னோடு அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய நோக்கம் இருக்கிறது. இன் இங்கிலீஷ், காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. மலைகள் விலகினாலும் பருவ நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாது. நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? முதல் வசனம் என்ன சொல்றோம்? ஏன் ஆண்டவரே, இல்லையே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் மழை பெயர்ந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்புறீங்களாமா? காண்கிற ஒன்றை அல்ல, காணாத ஒன்றை நான் நம்புகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அவர் சமூகம் என் கூட எப்பவுமே இருக்கு. நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் இருக்கிறார். நம்புறீங்களாமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை அவர் தான். அத்தான்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அழகாக இருந்தீங்கன்னா நீங்கள் டார்லிங், பல்லு போயிடுச்சுன்னா நீங்கள் ஆண்டி. ஆனால் தேவன் என் கூட எப்பவுமே இருப்பார். சொல்லுங்க. அவர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது, த பர்பஸ் ஆஃப் காட். இந்த மாலை வேளையிலே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கு நோக்கம் இருக்குது. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். எனக்கு அந்தமான் வருவதற்கு பல முறை அழைப்பு. இதே எபினேஸ் கூப்பிட்டுருக்கிறார். சொல்லுங்க. தேவன் நோக்கம் இல்லாமல் இந்த அந்தமான்ல வச்சில்லை தம்பி. நோக்கம் இல்லாமல் என்னை ஆண்டவர் ரட்சிக்கல. கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க நினைக்கிறேன் அந்தமான்ல. எவ்வளோ பேருங்க? 7 லட்சம் பேர். 7 லட்சம் பேரில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே, நீங்கள் பாக்கியவான். மூன்றாவது சொல்லுங்க, அவருடைய வல்லமை. சத்தமா சொல்லுங்க, திரும்ப. தேவனுடைய வல்லமை இருந்தால் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. நான் சொல்லுவத வார்த்தை, பிரசன்னத்தை மறந்து போகிறோம், நோக்கத்தை மறந்து போகிறோம், தேவ வல்லமையை மறந்து போகிறோம். இரண்டாவது குறிப்பு, அடுத்த வார்த்தை, 3ஆம் வசனம். எஸ், ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, எல்லாம் சத்தமா, உம்மை குறித்த சரியான வெளிச்சத்தை சொல்லுங்க. என் கண்களை தெளிவாக்கும். கண் நல்லா தான் இருக்குது இல்லை உனக்கு? நல்லா தான் இருக்குது. ஆனால் பல நேரங்களிலே தேவனை குறித்த தவறான எண்ணம், தவறான மதிப்பீடு, தவறான அவருடைய சிந்தை. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தேவனை குறித்த மனத்தாங்கள் எனக்கு ஏற்பட்டதே இல்லை என்று சொல்கிற காரியங்களை ஊற்றுங்க. தமிழில் சொல்கிறேன். எனக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் ஒரு நாள் வந்ததே இல்லை. தமிழ் புரியுதா? எனக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் ஒரு நாளும் இல்லை. மனத்தாங்கள், மனஸ்தாபம். ஏன் அப்படின்னு அந்த புருஷன் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தாரு. கவனிங்க, தேவன் சொல்லுகிறார். கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் அப்படி சொல்லக்கூடாதபடி என் கண்களை தெளிவாக்கும். அடிக்கடி கோச்சிக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? என்ன அடிக்கடி? தந்தா துதிப்போம், தராவிட்டு அவரை போட்டு மிதிப்போம். முதல் தேதி என்றும் ஆனந்தம் மேசி தருகிறார். 30ஆம் தேதி ஐயோ ஏறுகின்றார் தள்ளாடி தவிழ்ந்து. எல்லாம் சொல்லுங்க. தேவனே, சரியான ஒரு வெளிச்சத்தை எனக்கு தாங்க. எல்லாம் சொல்லுங்க. என் கண்களை, சத்தமா சொல்லுங்க, I need a revelation of God. சொல்லுங்க. தேவனே, உலகம் பார்க்கிறமான ஆண்டவர் என்ன பார்க்கறது இல்லை, அவனை வித்தியாசமா பார்க்கிறார். சொல்லுங்க. தேவனே, உம்மை குறித்த சரியான வெளிச்சம். ஆங்கிலத்தில் போட்டது enlightenment eyes. நீ ஜனங்களுக்கு பார்க்க தெளிவு இல்லை. நீ சொன்னார், பாஸ் சொல்லியிருப்பாரு, நீ கூட்டன்னு சொல்லியிருப்பாருல, சொன்னாரா? வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாரா? அந்த ஆள் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம். நான், எனது, என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளை. நீ நிறைய பேர் பாருங்க, அந்த தெளிவு இல்லை. அதை பாருங்க, 25 வருஷம் வராங்க, இன்னும் ஜெபிக்க தெரியல. 20 வருஷமா வராங்க, வேதம் வாசிக்க தெரியல. 20 வருஷம் வராங்க, சாட்சி சொல்ல தெரியல. ஏன் இல்லை தம்பி?
என்னங்க? சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. எல்லாம் வேத்த கையில் எடுங்க. தேவனே, உம்மை குறித்த தெளிவு, வேதத்தை குறித்த தெளிவு, என்னை குறித்த தெளிவு, நித்தியத்தை குறித்த தெளிவு. தம்பி புரியுதா? நல்லா ஆயிடுச்சா? சொல்லுங்க, என்னை தெளிவாக்கும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். புரியுதா? ஆண்டு சொல்லுங்க, தேவனே என் கண்களை தெளிவாக்கும், எழில் உன்னை ஏமாற்றும். ஃபாதர் பண்ணார்ல, எழில் உன்னை ஏமாற்றும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஏமாந்து போயிடுறோம். கடைசியார் சொல்லுங்க, சொல்லுங்க தெளிவில்லை. சொல்லுங்க தெளிவாயிருங்கன்னு சொல்லுங்க சத்தமா. சொல்லுங்க வசனத்தில் தெளிவாயிருங்க, ஆண்டவரை பற்றி தெளிவாயிருங்க, உங்களை பற்றியே நீங்கள் தெளிவாயிருங்க. சில பேர் பாருங்க, ரொம்ப ஓவர் திங்கிங். காலையில் ஊழிய மீட்டிங்கில் பேசினேன். நிறைய பேர் பைபிளே பிரித்து பார்க்கல. நிறைய பேர் எதனால? எனக்கு எல்லாம் தெரியும். கவனிங்க எல்லாரும், என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களோ அன்னைக்கு இன்னும் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர், ஐ ப்ராக்டிஸ் மோர். நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு பிடிக்குதா? இஸ் இட் ஓகே? முன்னேற்றம் வானவா? உங்களுக்கே தெரியுதா? இல்லை நம்ம இன்னும் முன்னேறணும். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் முன்னேறணும் விரும்புகிறோம், ஆனால் ஆண்டருக்குள்ள முன்னேற விரும்புறதே இல்லை. அதே மாதிரி சில பேர் ஜெபம் கூட பாருங்க, சாமி 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 சாமி. என்ன அர்த்தம்? இன்னும் வளரல. ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது சொல்லுங்க எல்லாரும். 4ஆம் வசனம், 4ஆம் வசனம். எஸ், ஆமேன். முதல்ல சொல்றேன், லார்ட் கிவ் a revelation. நம்பர் 2, லார்ட் ரெஸ்டோரேஷன். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, தேவனே என்னை உலகம், பாவம், டிவி, சீரியல், நீயா நானா, சூப்பர் சிங்கர், கிரிக்கெட் மேற்கொண்டேன் என்று சொல்லக்கூடாது. இது உங்களை மேற்கொள்ளுது. மொபைலா ஆண்டவரா? சின்ன கேள்வி கேட்குறேன். மொபைல் வச்சுக்கிற தம்பி, மொபைல் கொஞ்சம் எடுங்களேன். பாப்பா நீ கொடு, நீ கொடுங்க, பயப்படாது, எடுத்துக்க மாட்டேன். இது உன்னை வச்சிருக்குதா, நீ அதை வச்சிருக்கிறியா? இது உன்னை வச்சிருக்குதா இல்லை நீ அதை வச்சிருக்கிறான்னு கேட்டேன். இது உன்னை வச்சிருக்குதா இல்லை நீ அதை வச்சிருக்குதான்னு கேட்டேன். என்னங்க? சூப்பர். மொபைல் தான், நீங்க அதை வச்சில்ல. சூப்பர். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க மேற்கொள்ளாதபடி. சொல்லுங்க மேற்கொள்ளாதபடி, தூக்கம் மேற்கொள்ளாதபடி, அசதி மேற்கொள்ளாதபடி, நிர்விசாரம் மேற்கொள்ளாதபடி, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மேற்கொள்ளாதபடி, அவன் மேற்கொள்ளாதபடி, அவள் மேற்கொள்ளாதபடி. அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரண தேவி. சொல்லுங்க, என்னை எதுவுமே மேற்கொள்ளக்கூடாது, நீங்க தான் என்னை மேற்கொள்ளணும். அப்படின்னு சொல்ல முடியாது. தூக்கம் மேற்கொள்ளுது இல்லைம்மா? 5 மணிக்கு எழுப்புறாரு, இது மேற்கொள்ளுது. என்னம்மா? இன்னைக்கு கூட பாருங்க, பாவம் உங்க பா சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரியா? எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், நல்லா சூப்பராக பேசுவார், அப்படிலாம் வாங்கன்னு சொல்லி, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறதியா? இது மேற்கொண்டுச்சு நம்மள. இன்னைக்கு சாயங்காலம் சூழ்நிலை மழை மேற்கொள்ளுச்சு. ஆமேன். அம்மா புரியுதா உங்களுக்கு? எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சுமா, 5 வெஞ்ச் போட்டுருக்கேன் உள்ள. எனக்கு அவ்வளோ பெரிய பைபாஸ் நடந்துருக்குது. நான் சொல்ல வந்த கருத்து, நிறைய பலவீனம், சுகர் இருக்குது, அல்சர், அதாவது அலர்ஜி இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் சொல்லுங்க, சொல்லுங்க, என் பகஞ்சன் யாரு? உன் புருஷனா? உன் புருஷனா? சொல்லுங்க, மொபைல் என்னை மேற்கொள்ளாதபடி. எல்லாம் மொபைலை கையில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மொபைல் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இருக்குதா? மொபைல் இருக்குது, உங்கள் மொபைல் தானே அது? சொல்லுங்க, இந்த மொபைல் என்னை மேற்கொள்ளாதபடி நான் அதை மேற்கொள்ள உதவி செய்யும். காலை எழுந்த உடனே எது முடிஞ்சு தான் முழிக்கிறோம்? தலைமாட்டில் பைபிள் இருக்குதோ இல்லையோ, மொபைல் இருக்குது. அதுக்குன்னு வாய் இருந்தால் அழும். அட பாவி, இந்த பைபிள் போன வாரம் எடுத்த பைபிள் டிக்கில் வச்சோம், அடுத்த வாரம் எடுத்தோம்.
பைபிள் சொன்னீங்களா? படிப்பதற்காகவா பார்வைக்காகவா? தமிழ் புரியவில்லை. படிப்பதற்காகவா பார்வைக்காகவான்னு கேட்டேன். அப்படியா? கண்ணு தெரியுதா? நல்ல பெரிய பைபிள் வாங்கி படிங்க. பைபிளில் தான் படிக்கணும், மொபைலில் படிக்கக்கூடாது. பைபிள் எதில் படிக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. பைபிளை. ஆமாம், அது குப்பை. சரி, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். ஆமேன். படிங்க. 5 படிங்க. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் உண்மையே நம்புவாண்டவரே. முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி, ஏன் என்னை மறந்திருப்பீர்? சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன், பாடுவேன். கடைசி வார்த்தை பாடுவேன். 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை பாடுவேன். நம்பினா என்ன வரும்? பாட்டு வரும். சூப்பர். நம்பலைன்னா தூக்கம் வரும். சொல்லுங்க. நம்புவேன், பாடுவேன். கேள்வி முதல் ஆரம்பம் என்னது? ஆரம்பம். ஏன் என்னை மறந்தீர்? ஆனால் ஒன்று சொல்றேங்க, என்ன திரும்பி சொல்றேன். சொல்லுங்க. என்னை மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. சொல்லுங்க. அவருடைய சமூகம் என்னோடு இருக்கிறது. இஸ் பிரசன்ஸ். சத்தமா சொல்லுங்க. இஸ் ப்ராமிஸ், இஸ் பர்பஸ். என்ன பாருங்க எல்லாரும். தம்பி, நீ எத்தனை தடவை தூரம் போனா கூட பின்னாலே வராருல. பின்னாலே வரார். சத்தமா சொல்லுங்க. நான் மறந்தாலும், உலகம் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும் என்னை மறப்பதே இல்லை. சொல்லுங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. நன்மை செய்வார். சத்தமா சொல்லுங்க. சத்தமா. யார் பண்றாங்களோ இல்லையோ அவர் நன்மை பண்ணுவார். நன்மை பண்றது மட்டுமல்ல, என்னை பாட வைப்பார். இருளான உலகத்தில், துன்பமான உலகத்தில், துயரமான உலகத்தில் என்னை பாட வைப்பார். ஆரம்பம் என்னது? ஆரம்பம் கேள்வி. முடிவு என்ன? பதில். ஆமேன். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது என்று. புரியவே இல்லை. தெரியாதுல்ல? சொல்லுங்க. கேள்வி. ஏன் என்னை மறந்தீர்? கேள்வி. என்ன பாருங்க. கேள்வி வேணுமா? மனுஷங்கிட்ட போங்க. பதில் வேணுமா? ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் தான் என்ன செய்வார் உங்களுக்கு? எல்லாம் எழுந்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். உலகம் செய்கிற நன்மை அல்ல, ஆண்டவர் செய்கிற நன்மை. உலகம் செய்கிற நன்மை கடுகளவு, கர்த்தர் செய்கிற நன்மை கடல் அளவு. 2 கரங்களை விரிச்சு சொல்லுங்க. கர்த்தர் செய்கிற நன்மை. உலகம் செய்கிற நன்மை மாமியார் மாமனார் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அம்மா அப்பா கொடுத்தா கடுகளவு, ஆத்துக்கார் கொடுத்தா கடுகளவு, ஆனால் ஆண்டவர் கொடுத்தா கடல் அளவு. தம்பி புரியுதா? அவங்க கொடுத்தா பேக்கெட் நிரம்பும், இவர் கொடுத்தா மனுஷன் நிரம்பும். சொல்லுங்க. நன்மை. சொல்லுங்க. எனக்கு நன்மை செய்வார். ஒரு சின்ன கேள்வி. இவ்வளோ கேள்வி கேட்டேனே, அவர் கோபமே வரல. இல்லை அவருக்கு. என்ன கேட்டேன்? என்னை ஏன் மறந்துட்டீங்க? ஏன் தூரமாக போயிட்டீங்க? ஏன் என்னை கைவிட்டீங்க? புரியுதா உங்களுக்கு? சில நேரங்கள் ஆண்டவருக்கு, அவருக்கே சொல்லிக்கிறோம். ஆண்டவரே நான்சென்ஸ் சொல்கிறலாம் இருக்கிறான். ஆண்டவரே நான்சென்ஸ்ன்றான். எதுக்கு? அந்த நான்சென்ஸ் சொல்கிறதுக்கு அறிவு கொடுத்தவர் இவர் தான். ஆண்டவர் திட்டினதே இல்லையா? அம்மா, நீ ஆண்டவர் திட்டினதே இல்லைம்மா? ஆண்டவர் திட்டினதே இல்லையான்னு கேட்டேன். உங்கள் வீட்டுக்கார் திட்டுறது வேற, ஆண்டவரே திட்டுறீங்க. இன்னாத்த ஆண்டவர் இந்த பேயை கொடுத்துட்டார் என்கிட்ட. எனக்கு ஒரு பேய் புருஷன். அந்த சொல்கிறான் இது ஒரு பேய் பொண்டாட்டின்னு. இவ்வளோ கேள்வி கேட்டாலும் என்ன பண்றார்? பதிலா தராரு. சொல்ல. நன்மை செய்கிறார். சத்தம். அதான் ஆண்டவர். ஒரு கேள்வி பாருங்க. இப்போ உங்களை ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு அந்த ஆள்கிட்ட பேசுவீங்களா? அந்த முதல்ல மொழிப்பீங்களா? உங்களை தாறுமாறாக கேட்டாங்க. வாடி போடி, அவளை இவளை, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் கதை என் பேக்கெட்டில் இருக்குது,
முன்னாடி ரொம்ப பண்ணிக்கிற, அடுத்து அவங்கள பார்ப்பீங்களா திருப்பி நீங்கள் 1000 கேள்வி கேட்டாலும் என் பின்னாலேயே வர்றாரு அவர். சொல்லுங்க, எனக்கு. யாருக்கு? கேள்வி கேட்டு எனக்கு, தூரமாய் போன எனக்கு, நம்பிக்கை இல்லாத எனக்கு, ஆண்டவரை மறந்த எனக்கு, ஜெபத்தை மறந்த எனக்கு, சபையை மறந்த எனக்கு, ஆண்டவருடைய வார்த்தை மறந்து எனக்கு என்ன பண்றாரு? ஆமென். நன்மை மட்டும் பண்ணல, இதே உலகத்தில் உங்களை பாட வைப்பார். சொல்லுங்க, என்னை பாட வைப்பார். ஆரம்பம் என்ன? கேள்வி. முடிவு என்ன? ஆமென். ஆரம்பம் பாடு, முடிவு பாடல். ஆரம்பம் துயரம், முடிவு துதி. ஆரம்பம் கவலை, முடிவு களிப்பு. ஆமென். சொல்றீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எனக்கு நன்மை செய்வார். கைப்பிடி சொல்லுங்க, நன்மை செய்வார். தூரம் போன உண்மை, மறந்தது உண்மை, மறுதளித்தது உண்மை. கடைசியா பைபிள் இப்ப திருப்தியா படிச்சீங்க, வந்ததே தப்பு. இப்போ பைபிள் கடைசியா இப்ப திருப்தியா படிச்சீங்கன்னு கேட்டேன். உன்னதான் கேட்குறேம்மா, பைபிள் படிக்க தெரியாதா? கடைசியா எப்போ படிச்சேன்னு கேட்டேன். ஸ்கூல் லீவு, அதுக்கு பைபிள் கூட லீவ் தான். ஆமேன். எப்போ படிச்சீங்க கேட்டேன், தலையாட்டுறீங்க. ஆமாம், அவரு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு உதவி செய்வார். அவரும் டைம் கிடைக்கும்போது உதவி செய்வார். ஓகேவா? தமிழ் புரியுதா? நீங்கள் டைம் கிடைக்கும்போது பைபிள் படிங்க, அவரும். ஆமாம் மகளே, நீங்கள் நிறைய கூப்பிடுவீங்க, மகளே பிஸியாக இருக்கிறேன், எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவார். இல்லைங்க, கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அவரை தேடுங்க. எல்லாம் போனாலும், உலகமே மறந்தால், உறவுகள் மறந்தாலும் சொல்லுங்க, அவரை தேடுங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க, உலகம் செய்யாத நன்மை, உறவுகள் செய்யாத நன்மை, உழைப்பு செய்யாத நன்மையை ஆண்டவர் எனக்கு தருவார். சொல்லுங்க, நன்மையை தருவார், என்னை பாட வைப்பார். ஆரம்பம் எப்படி? கேள்வி. முடிவு பதில். ஜெபிப்போமா? ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுறீங்களா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே இந்த அருமையான கூடுகைக்காய் நன்றி. பாஸ்டர் எபினேசருக்காய் நன்றி. அவருடைய குடும்பங்களுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. ஆத்துமாவின் அந்த வேதனை, ஆத்துமாவின் கவலை, ஆத்துமாவின் கண்ணீர் அத்தனைக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, எஸ் லார்ட். கேள்வி நேரங்களில் பதில் கொடுக்கிறவரே. ஆரம்பம் கேள்வி, முடிவு பதில். சங்கீதம். யாரெல்லாம் கேள்வி வந்திருக்கிறார்களோ, குழப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ, கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் நன்மை செய்து அவர்களை பாட வைப்பீராக. சங்கீதக்காரன் சொன்னது போல, இரவிலும் கீதம் பாட வைக்கிறவர் நீர். ஆண்டவரே, கீதம் பாடச் செய்யும், நன்மைகளால் நிரப்பும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்னுடைய தகுதியின்படி அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி, என் நீதியின்படி அல்ல, அவருடைய உண்மையின்படி அப்படியே செய்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய மாறாதினமையான பிரசன்னம் இன்றும் என்றும் அவரை சந்திக்கிற நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக.